Welcome to VL Academy. இந்த வீடியோல பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 16 நம்ம பார்க்க போறோம், which is in page number 6.27. ஸோ இந்த ப்ராப்ளமும் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் தான். ஸோ அண்ட் இதுலேயும் சில ரெகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் see how to do this. அண்ட் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான், வீடியோ பாஸ் பண்ணி கொஷின் காப்பி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையில் டெக்ஸ்ட் புக் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் கேஷ் புக் வந்து 14,380 rupees. இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்னு மைண்டில் வச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் ஃபார் 6 months ஷோன் இன் பாஸ்புக். ஸோ 320 rupees நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துட்டாங்க பேங்கர்ஸ், அதாவது ஓவர் டிராஃப்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ பாஸ்புக்கோட பேலன்ஸ் கம்மியாகும். 320 rupees நம்ம அக்கௌண்ட்டை விட்டு வெளியே போகுது. கேஷ் புக்கை பொறுத்த வரையும் இந்த 320 rupees வெளியில் போனதே தெரியாது. பட் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் தான். அப்போ என்ன பண்ணணும், பாஸ்புக்கில் அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் கேஷ் புக்குக்கும் பாஸ்புக்குக்கும் ஈக்குவல் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் சார்ஜஸ். அதுவும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து 140 rupees எடுத்திருக்காங்க ஆஸ் அ பேங்க் சார்ஜஸாக. ஸோ அந்த 140 rupeesம் கேஷ் புக்கை பொறுத்த வரையும் அது நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பாஸ்புக்லேயும் நம்ம இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு அதை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக் ட்ரான் பட் நாட் கேஷ்ட் பிஃபோர் 36/1992. அதாவது செக் ட்ரான் அப்படின்னா லைக் செக் வந்து நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஓகே, பட் ஆனால் அதை வந்து இன்னும் அவங்க கேஷ் ஆக்கலை. அப்போ செக் வந்து இஷ்யூ பண்ணாலே நம்ம அக்கௌண்ட்டை விட்டு நம்ம கிட்ட இருந்து அந்த கேஷ் வெளியில் போயிடுச்சுங்கிற மாதிரி நம்ம கேஷ் புக்கில் லெஸ் பண்ணியிருப்போம். அப்போது பாஸ்புக்கில் வந்து அந்த கேஷ் இன்னும் வெளியில் போகலைன்னா அந்த செக் அவங்க போய் ப்ரெசென்ட் பண்ணாதான் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ அவங்க ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை ஆஸ் ஆன் 30th June 1992. அப்போ அந்த அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. இப்போது கேஷ் புக்குக்கு ஈக்குவலாக காட்டணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் இல்லைங்கிற மாதிரி காமிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம லெஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக் பெய்ட் இன் டு பேங்க் பட் நாட் கிளியர் பிஃபோர் 36/92. ஸோ ஒன்ஸ் நம்ம செக்கை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த அமௌண்ட் நம்ம கைக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி கேஷ் புக்கில் நாம் அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, பட் பாஸ்புக்கை பொறுத்த வரையும் அந்த அமௌண்ட் இன்னும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரல. ஓகே, அப்போது கேஷ் புக்கில் வந்துருச்சுங்கிற மாதிரி காமிச்சோன்னா பாஸ்புக்லேயும் அதை நம்ம கைக்கு வந்துருச்சுங்கிற மாதிரி காட்டணும். அப்போ அதுக்கு நம்ம அதை ஆட் பண்ணணும். ஓகே, and next one is a bill receivable dishonored with the bank in May 1992. Now bills receivable discounted, which is dishonored but not entered in the cash book. என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1,200 rupees பேங்க்குக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். எப்படி வாங்கியிருக்கோம் அப்படின்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து காசு கொடுக்கணும். ஓகே, ஒரு 1,500 rupees அவர் நமக்கு தரணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த பில் கொண்டு போய் பேங்க்கில் காமிச்சு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இவர் எனக்கு 1,500 rupees தரணும், நீங்கள் இந்த பில்லை வச்சுட்டு எனக்கு 1,200 rupees கொடுங்க, 10th வந்து நீங்கள் அந்த 1,500 கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த எக்ஸஸ் 300 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1,200 வாங்கியிருக்கோம். ஸோ அந்த 1,200 நம்ம வாங்கின உடனே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அது வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஷ் புக்கில் ஆட் பண்ணியிருப்போம். நான் பேங்க்கில் பில்லை சப்மிட் பண்ணி 1,200 rupees வாங்கிட்டேன் அப்படின்னா அதை கேஷ் புக்கில் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ என்னாச்சுன்னா அந்த பாஸ்புக்கில் அந்த 1,200 rupees வரல, ஏன்னா அது டிசார்டட் ஆயிடுச்சு. அங்கே அவங்க 1,500 தரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம அக்கௌண்ட்லேருந்து 1,200 எடுத்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்புக்கை பொறுத்த வரையும் இந்த 1,200 rupees நமக்கு வரல. கேஷ் புக்கை பொறுத்த வரையும் நம்ம பில்லை காமிச்சு அமௌண்ட்டை வாங்கிட்டோங்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த 1,200 rupees நாம் பாஸ்புக்கில் திரும்ப ஆட் பண்ணணும். ஓகே, டிசார்டட் அப்படின்னா அந்த கஸ்டமர் நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை தரல அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த 1,200 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது ஓவர் டிராஃப்டோட ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லெஸ் பண்ண வேண்டியதை லெஸ் பண்ணோன்னா வில் கெட் 17,920 rupees as bank balance as per passbook. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.